MN கண் மருத்துவமனை, AVS டென்டல் கேர், ஜானகி நடராஜன் கண் பார்வை ஆராய்ச்சி மற்றும் மறுவாழ்வு அறக்கட்டளை, மாவட்ட கண் பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், பிரிஸ்க் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் ரூபா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆகியவை இணைந்து நடத்திய இலவச கண் மற்றும் பல் மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்டோருக்கு இலவச கண் அறுவை சிகிச்சை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. முகாமை தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து, பொதுமக்களுக்கு சுகாதார சேவைகள் எளிதில் கிடைக்க இது போன்ற முகாம்கள் முக்கிய பங்காற்றுகின்றன என்றார். இந்த முகாமை பிரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் ரூபா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உரிமையாளர் கோபிநாத் ஆகியோர் சமூக அக்கறையுடன் ஒருங்கிணைத்தனர். 2017 முதல் வடசென்னையில் கல்வி உதவி, உணவு, உடைகள், மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல், முதியோர் இல்லங்கள் மற்றும் சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கு உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகளை சொந்த நிதியில் தொடர்ந்து செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் விரைவில் மிகப்பெரிய மாரத்தான் ஓட்ட பந்தயத்தை நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. தொழிலில் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய லாபத்தில் பெரும் பகுதியை சோஷியல் ஒர்க்காக ஸ்பெண்ட் பண்ணுவார். இது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் சேவை பண்ணிட்டு இருக்கோம். இதில் ரொம்ப எளிமையான குடும்பத்திலேருந்து வந்த மேடமும் அவங்கள பற்றி சொல்லணும்னா அவங்க பத்திரிகை துறையில் பெரிய சாதனைகள்லாம் பண்ணிட்டு தான் ரொம்ப எளிமையான அமைச்சராக இப்போ வந்திருக்காங்க. கூப்பிட்ட வார்த்தைக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. கேட்டு உடனே டேட் கொடுத்தாங்க, உடனே வந்தாங்க. ரொம்ப நன்றி மேடம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கும் சரி பல்லுக்கும் சரி ரெண்டுத்துக்கும் ஒரு இலவசம்னு சொல்ல வேண்டாம், அது முக்கியத்துவமான ஒரு கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் த்ரூ சார் ஹரிகிருஷ்ணன் சார் அண்ட் கோபிநாத் சார். ஸோ சமூக நலத்துறை மினிஸ்டர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த கேம்பை நீங்கள் உங்களோட உடல்நல குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும் இதை வச்சு நீங்கள் உங்களோட கஷ்டத்தையும் நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா எதுனாலும் we are ready to do. எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம்.